மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியின் தென்சென்னை வேட்பாளர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியில் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார். அந்த நேரலை காட்சியை பார்க்கலாம். தற்போது இந்த களத்தில் நம்முடைய செய்தியாளர் பாண்டிராஜ் இணைப்பில் இருக்கிறார். பாண்டிராஜ், எந்தெந்த பகுதியிலெல்லாம் பிரச்சாரம் செய்ய இருக்காங்க, இது பற்றிய கூடுதல் விவரங்கள் என்ன? தேவா, தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் திமுகவின் சார்பில் போட்டியிடக்கூடிய கவிஞர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் கடந்த ஒரு வார காலமாகவே தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றார். குறிப்பாக நேற்று முன்தினம் வேட்புமனு மீதான பரிசீலனை முடிந்த பிறகு தன்னுடைய பிரச்சாரத்தை மேலும் தீவிரப்படுத்தி இருக்கக்கூடிய அவர் நாள்தோறும் தினமும் காலை 7 மணி முதல் தனது பிரச்சாரத்தை அவர் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார். அதன் அடிப்படையில் இன்று தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட மயிலாப்பூர் சட்டமன்ற பகுதியில் இருக்கக்கூடிய சத்தியவாணி முத்துநகர், பிசி கார்டன் மற்றும் சாரதாபுரம் சந்திப்பு, அதே போல வெங்கடை அக்ரஹாரம், அதாவது மயிலாப்பூரினுடைய மிக பிரசித்தி பெற்ற சாய்பாபா கோயில் இருக்கக்கூடிய பகுதி, அதே போல லாலா தோட்டம் மற்றும் மந்தவெளி ரயில்வே ஸ்டேஷன் உள்ளிட்ட பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபடுகிறார். தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வரும் தமிழச்சி தங்கப்பாண்டியனுக்கு அப்பகுதியில் இருக்கக்கூடிய பெண்கள் ஆரத்தி எடுத்து மிகுந்த உற்சாகத்துடன் தற்போது வரவேற்பு அளித்திருக்கின்ற அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேவா, இந்த ஏற்பாட்டினை மயிலாப்பூரினுடைய கிழக்கு பகுதி திமுகவின் சார்பில் இந்த ஏற்பாடான செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த பகுதியில் முடித்த பிறகு அதே போல மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய மசூதி தெரு மற்றும் பிச்சுப்பிள்ளை தெரு, கபாலீஸ்வரர் கோவில் பகுதியில் உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். தேவா, விரிவான தகவல்களுக்கு நன்றி பாண்டிராஜ்.